ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர்தான் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியை, சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? மனம் தளர்ந்து போய் இருக்கிறீர்களா? எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கூட இந்த காரியத்தில் ஒரு முடிவை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் அழுத்தங்கள் நிரம்பி போய் இருக்கிறதா? உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகின்றார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், வெற்றியின் நாளாய் இருக்கட்டும் ஐயா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். தீமையான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டூண்டி ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனம் மாறி போகட்டும். நீர் கொடுக்கிற பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை நிரப்பட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் வராதபடி தேவ சமாதானம் இவர்கள் வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராகப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் ஐயா. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார்.